வணக்கம். 12 ராசிகள் சீரீஸில் இப்போ நம்ம மிதுனம் ராசி அல்லது லக்னம் இருக்கக்கூடியவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய லைஃப் த்ரூ அவுட் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். இது பெருமளவு ஒத்துப்போகும். பட் ஒருத்தவங்களுடைய எக்ஸாக்ட் குணநலன்களையும் எக்ஸாக்ட் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நன்மை தீமைகளையும் அறியறதுக்கு அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு அனாலிசிஸ் பண்ணுன்றது ரொம்ப அவசியம். பட் இந்த பேசிக் ட்ரைட்ஸ்ன்றது மாறாது. இந்த குணாதிசயங்களுக்கான அந்த தாக்கம் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ இந்த மிதுனம் புதனுடைய வீடு இல்லையா? புதன்னாலே புத்தி தான். ஸோ இந்த மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க இயல்பிலேயே புத்திசாலிகளாக இருப்பாங்க. நுண் வித்தைகளை கற்று தேரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நுவான்சஸை கற்றுக்கிட்டு அதில் கை தேர்ந்தவங்களாக மாறிடுவாங்க. எதையுமே ஆழமாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்த பற்றியும் ஒரு நாலேஜ், ஒரு அவேர்னஸ் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிதுனம் ராசி அல்லது லக்னம் இருக்கக்கூடியவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ மணலுக்கு எவ்வளோ சிமெண்ட் கலப்பாங்க அப்படின்ற ரேஷியோ தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஜென்ரலாக எல்லாரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த ஃபீல்டில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களா இருந்தால் தெரிஞ்சுப்பாங்க. பட் இந்த மிதுனம் வேறு ப்ரொஃபஷனாக இருந்தால் கூட அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு புதுமையான விஷயமா இருக்கலாம், அல்லது தனக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அதை ஓப்பன் மைண்டடாக வில்லிங்னஸோடு கற்றுப்பாங்க. இன்னும் சொல்லணுன்னா வயசான காலத்தில் கூட அவங்க அதே ஒரு க்யூரியாசிட்டியோடு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெக்னாலஜி கற்றுப்பாங்க. 50-60 வயசில் கூட டச் ஃபோனை ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு கற்றுப்பாங்க. இங்கிலீஷ் அந்த வயசில் கூட கற்றுப்பாங்க. பேசுகிறாங்களா பேசலையா அப்படின்றது செகண்டரினா கூட ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததான் இவங்க எந்த இடத்துக்கும் சூழலுக்கும் தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு சர்வைவ் ஆகக்கூடிய திறம் படைத்தவர்கள். யாரோடையும் நேரடியான பகைமையை பாராட்ட மாட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பகைமை இருக்காதுன்றது கிடையாது. நேரடியாக பகைமை பாராட்ட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படையாக யாரு கூடயும் சண்டைக்கு போக மாட்டாங்க. தேவைப்பட்டால் டக்குன்னு வெள்ளைக்கொடியை காமிச்சு வெள்ளைப்புறாவை பறக்க விட்டு சமாதானம் பண்ணி ஒரு அந்த கோல்டு வார் இருந்தால் கூட அதை காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தவங்க ஏதாவது வம்பு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதில் தன்னோட மூக்கை நுழைக்கவே மாட்டாங்க. பட் தூரமாக நின்று யார் என்ன பேசுகிறாங்க, இவன் என்ன சொன்னான், அதுக்கு பதில் அவங்க என்ன சொன்னாங்கன்றது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுப்பாங்களே தவிர தான் போய் டைரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. தவிர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ் தனக்கு வந்தது அப்படின்னா மட்டும்தான் அவங்க இறங்கி அந்த ப்ராப்ளம்குள்ளே வேலை செய்வாங்க. அதை கங்கணம் கட்டிக்கிட்டு அதுக்கான தீர்வு கிடைக்கிறது வரைக்கும் அதுக்கு வேலை செஞ்சு அதை சால்வ் பண்ணிட்டு தான் அதுலேருந்து வெளியில் வருவாங்க. அப்போ கூட எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பர்சனையும் புத்தியால் தான் ஹேண்டில் பண்ணுவாங்களே தவிர கத்தி கப்படெல்லாம் பிடிக்காது, கைகலப்பெல்லாம் பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாகவே எந்த ஒரு ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண பார்ப்பாங்க. அடுத்தது, தான் நினச்சதை மற்றவங்களை நம்ப வைக்கக்கூடிய, செய்ய வைக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும். டிசீவிங் தி பீப்புள்னு சொல்லுவாங்க. அதாவது மேனிப்புலேட்டிவாக பேசியோ அல்லது உண்மையை பேசியோ அந்த சுச்சுவேஷனையும் பீப்புளையும் தன்னுடைய வசமாக்கி கொள்ளக்கூடிய திறமை இவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும் இல்லையா? இப்போ ஒரு தக்காளி வேணும்னா அதுக்கு 4 பாயிண்ட் சொல்லுவாங்க, தக்காளி வேணான்னா அதுக்கு 4 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த நேரத்தில் தக்காளி வாங்கணுமா வேணாமா அப்படின்றத வச்சு அதுக்கான பாயிண்ட்ஸை ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சு மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வேணுன்றது படி அந்த விஷயத்தை நடத்திப்பாங்க. ஸோ அடிப்படையாகவே இவங்க அறிவாளியாக இருக்கிறதுனால தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி நல்லா புரிஞ்சு எடை போட்டு வச்சுருப்பாங்க. அதனாலேயே தன்னை விட அறிவாளியாக ஒருத்தரை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஈஸியாக தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு கம்ப்யூட்டர் நல்லா தெரியுது, இந்த மிதுன ராசிக்காரருக்கு கம்ப்யூட்டர் அந்தளவுக்கு தெரியல அப்படின்னா உடனே அவர் பெரிய ஆளுனும் இவங்க ரொம்ப சின்னவங்க அப்படின்னும் நினச்சிக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை உணராமல் இவங்க அந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க பெரியவன், ஸோ நான் ரொம்ப சின்ன ஆள் அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு ஆட்பட்டுருவாங்க. அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்லேயுமே தன்னை விட ஒரு சுப்பீரியர் ஆட்கள் இருக்காங்க, ஹையர் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க இவங்களை விட அறிவில் குறைவானவங்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவங்களுக்கு தானாக உருவாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்க நம்மளை விட
அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. அடுத்து இவங்களுக்கு இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா புதனோட வீடு இல்லையா, இவங்களுக்கு அந்த டைமிங் சென்ஸ், போகிற போக்கில் ஒரு காமெடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. வயசானதுக்கு அப்புறமா கூட அந்த நகைச்சுவை உணர்வுன்றது இவங்களுக்கு குன்றாமல் இருக்கும். அதை வச்சு சொல்லிடலாம் இவங்களோட லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி புதன் வந்து வலுவாக இருக்காரா இல்லையான்னு. ஏன்னா மிதுனம் பேசி அது மற்றவங்களுக்கு சிரிப்பாக இருந்ததுன்னா புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இவங்களுக்கு காமெடியே பண்ண வரல அல்லது சென்ஸ் ஆஃப் ஹியூமரே இல்லைன்னா புதன் வந்து வீக்காக இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இவர் காமெடி பண்ணுறாரு ஆனால் மற்றவங்களுக்கு சிரிப்பு வரல அப்படின்னா வந்து புதன் நீசபங்கம் அல்லது நீசபங்க ராஜயோகத்தில் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இவங்களுக்கு அந்த புதன் வந்து மிதுன வீட்லேயோ அல்லது கன்னி வீட்லேயோ, அதாவது 1 அல்லது 4ஆம் இடத்துல தனித்து யாரோட தொடர்பும் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த குணாதிசயங்களில் ஒரு வேறுபாடுகள் இருக்குமே தவிர மற்றபடி இந்த குணாதிசயங்கள் பெரும்பாலும் ஒத்து போயிடும் மிதுன ராசி அல்லது லக்னத்துக்கு. அடுத்து இவங்களுக்கு புதனையும் வந்து 4ஆம் அதிபதியாகும், அதாவது தாய் ஸ்தானத்துக்குரியவராகவும் வர்றதுனால இவங்களுக்கு தாய்ப்பாசம் வந்து அதிகமாக இருக்கும். ஜாதகத்தில் சந்திரனோட நிலை எப்படின்றத பொறுத்து பெரும்பாலும் தாயை வந்து பிரிந்தோ அல்லது தாய்ப்பாசம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கக்கூடிய நிலையிலையோ இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அல்லது வந்து ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா அம்மா கூடவே இருக்காங்க இந்த மிதுனம் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பாசன்றது குறையாது அம்மா மேலே. அதே சமயம் யார்கிட்டையும் விட்டும் தர மாட்டாங்க அம்மாவை. அடுத்து ஒரு தப்பில்லாமல் பண்ணுறதுல இவங்க ரொம்ப கெட்டிக்காரவங்க. இவங்களே வந்து நான் தான் இந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் தான் மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா யாராலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு பொய்யும் வந்து உண்மை மாதிரியே சொல்லுவாங்க. அது பொய்யா உண்மையானோ வந்து அவங்களா வாயை திறந்து சொல்கிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நார்மலாக வச்சுருப்பாங்க, சிரிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே சமகாண்டில் இருப்பாங்களா இருக்கும். கோபம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு இமோஷனாக இருந்தாலும், ட்ரபிளாக இருந்தாலும் சரி, பெயினாக இருந்தாலும் சரி, சில நிலைகளில் சந்தோஷத்தை கூட அவங்க ஹைட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒரு நார்மலான ஃபேஸை வச்சுக்கிட்டு அதை உள்ளூர வச்சுக்கிட்டு வெளியில் மறைச்சிருவாங்க. அந்த ஒரு திறமை இவங்கக்கிட்ட இருக்கும். அடுத்து புதனோட வீடுன்னு சொல்லும் பொழுது புதன் வந்து ஒரு சுறுசுறுப்பான சின்ன பையன் இல்லையா, அப்போது இவங்களும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. புதனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவக்கிரகங்கள் அப்படின்ற சீரீஸில், நவக்கிரகங்கள் பிளேலிஸ்ட்டில் புதனுக்கு தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா கூட புதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பெருமளவு உங்களுக்கு வந்து மிதுனம் கன்னியில் பிறந்தவங்களுக்கு ஒத்து போகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிதுனம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஷார்ட் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராவலிங்னாலே பொதுவாக ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அடிக்கடி இந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது, சும்மா ஒரு பொருள் வாங்குறதுக்கு கூட டக்குன்னு வந்து பைக் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக வந்து மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது வந்து ஐடியா பண்ணுறது, அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது, பேக் ஆஃப் த மைண்டில் ஏதாவது அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை போயிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சே காமிச்சிடுவாங்க. எதையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு பரோட்டா கடைக்கே போகிறாங்க, 4 பரோட்டா வாங்குறாங்கன்னா அதை பேக் பண்ணுற டைமில் வந்து எவ்வளோ பரோட்டா போடுறாங்க, அதை எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க, அப்போ ஒரு நாளைக்கு இந்த கடையில் எந்த அளவுக்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்றது அளவுக்கு கேல்குலேட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மூளையை சும்மா வச்சுருக்காம. அடுத்து இவங்க யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்க தான் விரும்புவாங்க. பட் சூழ்நிலை காரணமாக இப்போ மனைவியோ கணவனோ அல்லது பேரண்ட்ஸ் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து நான் உன் பேச்சை தான் கேட்குறேன், உன்னை மீறி எதுவும் செயல்பட மாட்டேன், உன் கண்ட்ரோலில் தான் நான் இருக்கேன்ற மாதிரியான பிம்பத்தை கொடுப்பாங்களே தவிர யாரோட பிடிலையும் இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க புத்திக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. அடுத்ததாக இந்த மிதுனம் வந்து காலபுருஷனுக்கு 3வது ராசியாக வருகிறது. 3வது இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தொடர்புகளை குறிக்கக்கூடிய, கையெழுத்தை குறிக்கக்கூடிய, டாக்குமெண்ட்ஸை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே போல காலபுருஷனுடைய தனஸ்தானம் இவங்களுக்கு விரயஸ்தானமா வர்றதுனால இவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பண ரீதியான முக்கியமாக டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நம்பிக்கை மோசடியை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சூழல் உருவாகலாம்.
என்னன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு ஒரு அவசரம் உதவி வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க போய் இவங்க வந்து இவங்களோட லேண்டு பத்திரத்தை எதையாவது ஒன்று கொடுத்து அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்தும் போட்டு வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். 4 மாசத்துல திருப்பி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. 4 வருஷம் ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க. 10 வருஷம் ஆனா கூட கொடுக்க மாட்டாங்க. அது வந்து இவங்களுக்கு ஒரு லெசனாவே அமைஞ்சிரும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுன லக்னக்காரருக்கு நடந்தேறிய ஒரு சம்பவம். அதனால மிதுன லக்னம் அல்லது ராசி இருக்கக்கூடியவங்க யாருக்குமே பொறுப்பேற்று கையெழுத்து போடுறதோ, நம்பி வந்து வீட்டு பத்திரம் அல்லது லேண்ட் பத்திரத்தை கொடுக்கறதோ, அல்லது இவங்களோட டாக்குமெண்ட்ஸே ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரியான ஐடி கார்ட்ஸ் கொடுக்கறதே கூட தவிர்த்திடணும். இது என்னுடைய தாழ்மையான அட்வைஸ். ஏன்னா இவங்க வந்து அடாவடியா பேசி சண்டை போட்டு வாங்க மாட்டாங்க, பிரச்சனைகளையும் விரும்ப மாட்டாங்க அப்படின்றதுனால அதை எப்படி திருப்பி வசூல் பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நடந்து நடந்து செப்பல் தான் தேயுமே தவிர இவங்க கொடுத்த பணம்ன்றது வந்து கேள்விக்குறியா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். அதே மாதிரி சில நேரங்கள்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்த பணம் திருப்பி வராதுன்னு தெரிஞ்சு கூட உதவக்கூடியவங்களா இருப்பாங்க. சரி போயிட்டு போட்டோம், வந்தா லாபம், நம்ம கொடுப்போம், அவன் திருப்பி தந்துட்டான்னா அது லாபம்னு நினைச்சுக்க கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க அந்த விதத்துல. என்னன்னா இவங்க வந்து நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, முக்கியமா ரத்த பந்த சொந்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய உதவுவாங்க. திருப்பி வராதுன்னு தெரிஞ்சா கூட உதவுவாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க வந்து இருப்பாங்க. அதே மாதிரி சிற்றின்பத்தின் மீது இவங்க ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து இந்த 3ஆம் ஸ்தானம்ன்றது வந்து காம திரிகோணத்துல ஒரு ஸ்தானமா வருது அப்படின்றதுனால எதிர்பாலினத்தவரால அதிகமா ஈர்க்கப்படுறது, டக்குன்னு ஒரு காதல் வயப்படுறதோ, சபலம் வர்றதோ, சலனம் வர்றதோ இவங்களுக்கு ஈஸியா நிகழ்ந்துருது. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஆணாக இருந்த பெண் கூட, பெண்ணாக இருந்த ஆண் கூட ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க, ஈஸியா மிங்கிள் ஆயிடுறாங்க, எந்த ஹெசிடேஷனும் இல்லாம எஃபர்ட்லெஸ்ஸா. அடுத்தது இவங்க வந்து பிளான் பண்ணி எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. பட் எதிர்பாராத விதமா ஏதாவது ஒரு சேலஞ்ச் வருது, ரிஸ்க் வருது அப்படின்னா லெட்ஸ் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோன்னு அந்த வரக்கூடிய சேலஞ்சை வந்து வரதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த தைரியம் வந்து இவங்களுக்கு இருக்கும். அதே போல ரொம்ப சீக்ரெட்டிவா இருப்பாங்க. இவங்களா வந்து வாயை திறந்து உண்மையை சொல்றது வரைக்கும் வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நிறைய ரகசியங்களை உள்ளடக்கி இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ஒரு ஓப்பன் புக்கா வந்து தன்னோட லைஃபையோ, தன்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களையோ எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா தன்னை விட குறைவான வயசு இருக்கக்கூடியவங்க கிட்ட கூட ரொம்ப நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி முழு முதற் சுபர்னு சொல்லக்கூடிய குரு வந்து இவங்களுக்கு பாதக ஸ்தானத்தின் அதிபதியாக வர்றதுனால சில நிலைகள்ல குரு இவங்களுக்கு லேட் மேரேஜஸ், லேட்டான குழந்தைங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இது புதனோட வீடுன்றதுனால புதனுக்கும் செவ்வாய்க்கும் சுத்தமா செட் ஆகாது. அதனால செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட காரகம் மற்றும் ஆதிபத்தியம் ரீதியா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்க பார்ப்பாரு. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால இந்த லோன் சம்பந்தமான விஷயங்கள்ல காலவாரி விடுவாரு செவ்வாய். இவங்க லோனு கடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே வந்து அதுல இருந்து மீளறது ரொம்ப கஷ்டம். அதனால இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதுவும் இவங்களுக்காக கடன் வாங்குறாங்கன்றதையும் தாண்டி இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக, இவங்க சகோதரர்களுக்காக கடனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான வட்டியெல்லாம் கூட இவங்க கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்களா இருக்கும். ஸோ அந்த கடன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். வட்டி கட்டுறதுல வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் செயல்படணும். 2வது இவங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் சேர்க்கணும்னாலும் லோன் மூலமா தான் இவங்க வாங்கி சேர்ப்பாங்களா இருக்கும். இவங்க லோன் கேட்டாலும் உடனே கிடைக்கும். ஏன்னா அதுல கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி செவ்வாய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய்ன்னு சொல்லும் பொழுது இந்த ரத்த பந்த உறவுகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் லாயலா இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்து இவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னோட சேஃப்டியையும் தன்னை சார்ந்தவங்களோட சேஃப்டியையும் எந்த நிலையிலையும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எந்த வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வெளியில சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு உதவி செஞ்சா கூட வெளியில சொல்லி காட்ட மாட்டாங்க, அது ஒண்ணு. 2வது ஏதாவது அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அது செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் வெளியில சொல்லாம சீக்ரெட்டிவா வச்சுப்பாங்க, அது 2வது விஷயம்.
அடுத்ததாக ஹெல்த்துன்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு காற்று ராசியாக இருக்கிறதுனால, புதனும் காற்று தத்துவம் உள்ள கிரகமாக இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இடுப்பு பேக் பெயின் சம்மந்தமான சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்துக்கணும். ஸோ மொத்தத்தில் மிதுனம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தான் காட்ட நினைக்கக்கூடிய ஃபேஸை மட்டுமே இந்த வெளி உலகத்துக்கு காட்டி மற்ற எமோஷன்ஸ் எல்லாம் தங்களுக்குள்ளேயே அடக்கிக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதே மாதிரி ரொம்ப புத்திசாலிகள், அறிவாளிகள், ஃபன் லவ்விங்கான ஆட்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது மிதுனம் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். நன்றி, வணக்கம்.